ஹலோ கைஸ், நான் தான் அவங்களோட ஜூன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சடனாக நைட்டு முடிவு பண்ணி காலையில் ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. அதுதான் இந்த அரைவல் அனிமேஷன். அது பார்த்தீங்கன்னா மோக்கோ ஸ்டோரில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குதிரையில் வர ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கத்தியில் வர்றது தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அனிமேஷன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ போனஸ் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மொக்க லூட் பாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேகு, அப்புறம் கிரனேடு, அப்புறம் ஒரு பேட் ஸ்கின், அப்புறம் இந்த கேவலமான ஒரு கார் ஸ்கின் கலராக கொடுத்து வச்சுருக்காங்க. இது எது கிளிக் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நான் பேட் எடுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரனேடே நான் எடுத்துட்டேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்ட் இருக்குது. பட் நான் இது வந்து வேறு ஈவெண்ட் ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சுருந்தேன். இது வந்து விடுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, யாருக்குமே தெரியாது. சடனாக விட்டனால இது எப்படியாவது எடுக்கணும். ஆனால் வந்து எனக்கு மனசே இல்லை. கம்மி டைமில் கிடச்சிட்டா சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஐயையோ, இங்கே பாருங்கள், ஒரு வவுச்சரை கொடுத்து அமுச்சு விட்டாங்க. கடவுளே. ஃபஸ்ட்டு அந்த அனிமேஷனை ஒரு 4 தடவை கிட்டுன்னு தட்டிட்டு அப்புறம் நம்ம 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். ஒரு 99 டைமண்ட்குள்ளே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திரும்ப பாருங்கள், கோல்ட் ராயில் வச்சுட்டு கொடுத்துட்டாங்க. மனசே இல்லை கைஸ். எனக்கு மட்டும்தான் இப்படியே பண்ணுவாங்க. எந்த ஈவெண்ட்லேயும் நல்லதாக ஒன்று கொடுக்க மாட்டானுங்க. 59 டைமண்ட் இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ, இப்போ பாருங்க, அந்த யூனிவர்சல் வவுச்சர் கொடுத்துட்டாங்க. எல்லா வவுச்சராக ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ ஒவ்வொன்றா வருது. இங்கிட்ட 2 வந்துச்சு, அடுத்து இங்கிட்ட ஃபுல்லாக 3 வந்துட்டு கடைசியாக எனக்கு தெரிஞ்சு இது கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், 99 டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கேன். அதான் நடக்க போது பார்த்தீங்களா. ஆல்ரெடி என்கிட்ட இருக்க கன் கிரியேட்டர் தான் கொடுத்துருக்கானுங்க. புதுசாக வச்சு நமக்கு ஏதாவது இதில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். மற்ற சர்வரில் பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேர் ஐட்டம் கொடுத்துருப்பானுங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாட்டு மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. தயவு செஞ்சு இப்போ கொடுத்துருங்கடா. கரீனா ஏதோ ஒன்று கிளிக் ஆச்சு. கங்க்ராச்சுலேஷன். என்ன கொடுத்துருக்கானுங்களோ தெரியலையே. அட கடவுளே, இந்த ஒரு கிரனேடுக்கு எதுக்குடா கங்க்ராச்சுலேஷன்? இதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா? இதுக்கெல்லாம் ஏன் கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குறாங்க? எனக்கு சத்தியமாக தெரில. அவ்வளோ வெறியாகுது. எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் இப்படியான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் ஸ்பின் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ டைமண்டில் கிடச்சிருந்து தயவு செஞ்சு சொல்லுங்கள். 599 டைமண்டில் இந்த அனிமேஷன் கொடுக்குறாங்க. நிஜமாக எனக்கு வர்த்து இல்லைன்னு தோணுது. கிட்டத்தட்ட 1000 டைமண்டும் நமக்கு காலி கைஸ். அவ்வளோதான். இதை எடுக்கணுமா வேணாமா நானும் யோசிச்சுட்ருக்கேன். அடுத்த ஈவெண்ட் வேறு வருது. ஃபுட்பாலில் ஜெர்சிலாம் விடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஷீட்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு மனசே இல்லாமல் நான் இப்போ இதை எடுக்கிறேன். எப்போவுமே இப்படி தான் எனக்கு பண்ணுறாங்க. நாம் பார்த்திங்கன்னா காலையிலேயும் ஈவினிங்கும் டெய்லி லைவ் போட்டுட்டு வரோம். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியாதுன்னா. நாம் 50K சப்ஸ்கிரைபர் போக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் பார்த்துட்டு இருக்கேன். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் கேங்கில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. எந்த ஈவெண்ட் வந்தாலும் பட்டுன்னு டாப் அப் பண்ணி எடுத்துருவாங்க. மந்த்லி வீக்லிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 நாள் 500 நாள் கிட்ட போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ண ட்ரிக் மட்டும் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சில கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் அதில் கட் பண்ணிவிட்டேன். நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கிளியர் கேட்ச் ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின் பண்ணுவோம். திரும்ப அடுத்த ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அப்புறம் வந்து வெப்பன் ராயில் ஒரு ஸ்பின் பண்ணுவோம். இந்த மாதிரி தான். அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.